to Jayashree Balan Learn Astrology. நான் வந்து இன்னைக்கு இந்த ஹுசேன் ஒருத்தர் வந்து எழுதியிருந்தார் சுக்ரன் கேது அண்ட் சனியுடைய கிரக சேர்க்கை ஜாதகத்துல இருந்தா அதனுடைய பலன்கள் என்னன்னு சொல்லிட்டு அதை பத்தி தான் உங்களுக்கு விரிவா சொல்ல வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னா நீங்க jayashreebalan@gmail.com த்ரூ என்ன ரீச் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து சுக்ரன் அப்படின்னு நம்ம எடுத்துனோம்னா சுக்ரனுக்கு வந்து லவ், அஃபெக்ஷன், அப்புறம் ரிலேஷன்ஷிப், இது நல்ல சாப்பாடு, லக்ஸரியஸ் லைஃப், ரொம்ப அழகா இருக்கிறது, அது மாதிரியான ஒரு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரின்னு கூட சொல்லலாம் சுக்ரன். அதே மாதிரியே நம்ம வந்து சனி அப்படின்னாக்கா டிசிப்ளின், நம்மளுடைய ஆயுள் கரகரம் தான், நம்மளோட டிசீஸ் அவர் தான், ஓல்டேஜ், அதுக்கப்புறம் வந்து இந்த ஆன்டிக் பீஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள், நம்மளுடைய நமக்கு வந்து சர்க்கிள் போட்டு நம்மள ஒரு இடத்துல உட்காத்தி இருக்கிறது அவர் தான், நம்மளுடைய ஜாபுக்கு அவர் தான், கரியருக்கு. ஸோ இந்த மாதிரியான இது இவர் சனீஸ்வர பகவான். கேதுங்கிறவர் தான் உங்களுக்கு நிறைய விஷயமே தெரியும். அவர் வந்து நம்மளுடைய பாஸ்ட் லைஃபுடைய கர்மா, அது மாதிரியான விஷயம். ஸோ இந்த மாதிரியான இந்த 3 கிரகங்களும் ஒருத்தருடைய ஜாதகத்தை சேர்ந்து இருக்கு அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேரை முதல்ல ஜாயின் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தேர்டை கொண்டு வரலாம். அதாவது கேதுங்கிறவரே ஆக்சுவலா ஸ்பிரிச்சுவாலிட்டி, அது மட்டும் இல்லாம பாஸ்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுடைய பாஸ்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவர். இப்போ சுக்ரன் அப்படிங்கிறது வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்னு சொன்னேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னு கேட்டா சுக்ரன்றது இந்த இடத்துல நம்ம ரிலேஷன்ஷிப், லவ் அஃபேர், இல்லாட்டினா லஸ்ட்ன்னு சொல்லலாம், ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம், மேரேஜ்னு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். ஸோ இப்போ இவாளுக்கு என்ன ஆகும்னு கேட்டா இந்த கேதுவும் சுக்ரனும் சேர்ந்து இருக்கும்போது இவ வந்து போன ஜென்மத்துல இவ ரொம்ப அழகா தன்னுடைய காதலியையோ காதலனையோ ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணியிருப்பா. ஒருத்தருக்கு இஷ்டம் இல்லைன்னா கூட அவளை நல்லபடியா அதை பேசி அவளை வந்து தன்னை பிடிக்க வச்சு வாழ்ந்திருப்பா. ஸோ அதனால இவ என்ன வச்சுப்பா, நம்மளால எல்லாம் யாரை வேணாலும், ஒரு பொண்ணை பிடிச்சிருத்தோ ஒரு பையனை பிடிச்சிருத்தோனாக்கா அவளை எப்படியாவது நம்மளால அவளை வந்து ஒரு வசியம் பண்ணி ஒரு மயக்கி நல்லபடியா பேசி ஏதோ பண்ணி அவளை தனக்கு அக்செப்ட் பண்ண வைக்கிறது, தனக்கு அதுல ரொம்ப நன்னா தெரியும் அப்படின்னு இவாளுக்கே ஒரு தற்பெருமை. அதனால இவ எதவான யாருக்கு எல்லாரும் சொல்லுவாளே, நம்ம இதுல இந்த வேர்க்கடலைப்படுதுன்னு கள்ளப்படுதுன்னு சொல்லுவா சென்னையில. சோ அது மாதிரி ஜாஸ்தி கள்ளப்படுதல், இவளுக்கு ஜாஸ்தி கல்லையே போட மாட்டாவா. அவ வந்து நினைச்சுட்டுப்பா நம்ம சாதாரணமா ஒரு சின்ன ஒரு குட்டி கல்ல போட்டா கூட நமக்கு பொண்ணோ பிள்ளையோ வந்துரும் அப்படின்னு இவன் நினைச்சுட்டுருவா. அதனால பட் அது ஆப்போசிட் பார்ட்டியும் அது மாதிரி இருக்கணும்ல. நம்ம நினைச்சுக்கிறோம் நமக்கு வந்து ரொம்ப நல்ல அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நம்ம வந்து நம்மளை பார்த்தாலே ஒரு பொண்ணு வந்து டக்குன்னு வந்துரும் அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். ஆனா ஆப்போசிட் பார்ட்டிக்கு அது மாதிரியே ஒரு சுபா அந்த மாதிரி கன்ஜெக்ஷன் இருந்தா தானே அந்த பொண்ணு நம்மகிட்ட வசியம் ஒரு இல்லாட்டும் வராதே. அப்படி இருக்கும்போது இது ஒண்ணும் ஒத்து வராது. அதனால இவானா நினைச்சுட்டே இருப்பா, நமக்குத்தான் நன்னா தெரியும், நம்ம தான் எல்லா பொண்களையும் நம்ம அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்ம நினைச்சாலே எல்லாரும் நம்மகிட்ட வந்துருவா அப்படின்னு ஒரு நினப்பு இருக்கும். அதெல்லாம் ஆக்சுவலா பார்த்தா 30 வயசுக்கு அப்புறம் பண்ணினாதான் இதெல்லாம் ஒழுங்கா வரும். இல்லாட்டா அதுக்கு முன்னாடி எல்லாம் இவாள் பண்ணிட்டே இருப்பா. அந்த சின்ன வயசுல கூட இவளுக்கு கல்ல போட்டு இருப்பா. ஆனா அது வந்து இந்த கல்லை எல்லாம் சரியா உருப்படாது, வசப்பட்டு வராது. ஏன்னு கேட்டேன்னாக்கா இது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி. இந்த இடத்துல கேதுங்கிறது பாஸ்ட் லைஃப் மட்டும் இல்ல, அது ஸ்பிரிச்சுவாலிட்டி வேற. அட் த சேம் டைம் சனீஸ்வர பகவான்கிறவர் வந்து இவர் நமக்கு ரிங் போட்டுருவார், நமக்கு டிசிப்ளின் எல்லாம் போட்டு விட்டுருவார். அதனால இவாளுக்கு என்ன ஆகும் கேட்டா ஆரம்பத்துல இவ கல்ல போட்டுட்டே இருப்பா. ஆனா அந்த கல்ல ஒண்ணும் சரிப்பட்டு வராது. ஒரு 30 வயசுக்கு அப்புறம் சரிப்பட்டு வந்தா கூட ஜாஸ்தி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டிலேயே ஜாஸ்தி இருப்பா. ஏன்னா கேத்துவும் ஸ்பிரிச்சுவாலிட்டி, சாட்டன் இஸ் த டிசிப்ளின். அப்போ இந்த சுக்கிரன்கிறது அந்த இடத்துல அது வந்து ஒரு இந்த பிளானட்டுக்கு அந்த இடத்துல வேலையே இல்லை. இது ஒரு சனீஸ்வர பகவான் ஒரு ஒரு வயசானவர். இந்த கேது வந்து பாஸ்ட் லைஃப் அது தலையே கிடையாது. இதுக்கு நடுவில் இந்த சுக்ரன் என்ன பண்ண முடியும்? சுக்ரனால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இங்க வந்து இந்த ரொமான்ஸ் எல்லாம் ஆக்சுவலா அடிபட்டு போயிடும். லக்ஸரியஸ் லைஃப் அதெல்லாம் அடிபட்டு போயிடும். இங்க இருந்து டிசிப்ளின், ஸ்பிரிச்சுவாலிட்டி அது மட்டும் தான் நிற்கும். அதனால ஒரு சட்டம் அதுவும் கேது திசையெல்லாம் வந்துருச்சுனாக்க அவ லிட்ரலி கணவன் மனைவி உறவெல்லாம் விட்டுட்டு குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு அவ தனியா போய் எங்கேயாவது இருந்துட்டு நான் எங்கேயாவது ஆசிரமத்துக்கு போறேன், நான் பக்தியா போறேன், நான் சித்தையா போறேன், என்கிட்ட சாமி பேசுறது அப்படி எல்லாம் சொல்லிட்டு அவ வந்து இந்த மேரிட் லைஃபையே விட்டுட்டு அவ வந்து கேது தசை நல்ல வேலை லேட்டர் ஸ்டேஜ்ல வந்ததுன்னா பரவாயில்ல. ஏன்னா அப்புறம் ஒரு வயசானவா வீட்டை விட்டு வெளில விட்டுனா அது பிரச்சனை கிடையாது. பட் யங் ஸ்டேஜ்ல குழந்தையெல்லாம் இருக்கும்போது திடீர்னு அந்த கேது தசை வரும்போது அந்த கேது தசை லிட்டரலி அந்த ரொமான்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுடும். கட் பண்ணி விட்டுட்டு இது வந்து ஆசிரமம் இந்த மாதிரி, ஏன்னா கேதுக்கு வந்து ஆசிரமம் ஐசோலேட்டட் பீரியட் இடம் தான் வேணும். அதனால ஐசோலேட்டட் இடத்துக்கு வந்து போய் நிறைய வயசானவா ஆசிரமங்கள் இருக்கிற இடத்துக்கு போயிடுவா. ஸோ அது மாதிரியான இந்த மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட் இருந்ததுன்னா
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாரி ஒரு பலன்கள் தான் இருக்கும். பயப்பட வேண்டாம். ஏன்னா இது எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? சப்போஸ் இது வந்து 6ஆம் இடம் இந்த மாரி மறைஞ்ச இடத்துலாம் இருந்ததுனாக்க, அவ்வளோ தூரம் அதில இது எத்தன டிகிரில உட்காந்துருக்கு, எத்தன நட்சத்திரத்தில உட்காந்துருக்கு. சப்போஸ் சில பேருக்கு கேது தசை ரொம்ப லேட்டா ஸ்டேஜ்ல தான் வரும். ஸோ அதனால எல்லாம் கவலைப்பட வேண்டாம். இல்லாட்டினா சின்ன வயசுலயே கேது தசை முடிஞ்சு போயிருக்கும். முன்னாடியே சப்போஸ் அவ வந்து அஸ்வினி, மகம் இல்ல மூல நட்சத்திரத்தில பொறந்திருந்தான்னு வச்சுக்கோங்க. அவளுக்கு முன்னாடியே இந்த கேது தசைலாம் முடிஞ்சிருக்கும். ஸோ அதனால அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. ஸோ இது வந்து வெறும் ஒரு கன்ஜங்ஷனோட வே அதனுடைய இதுதான் சொல்லியிருக்கேனே தவிர, அது வந்து எந்த ஹவுஸ்ல உட்காந்துருக்கு, என்ன தசை நடக்கிறது, எந்த நட்சத்திரத்தில உட்காந்துருக்கு, இதெல்லாம் கூட அதில நம்ம பார்க்கணும். இது ஜெனரல் ப்ரிடிக்ஷன் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் குடுங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து யாரோ ஒருத்தர் எழுதியிருந்தார். இது மாரி எப்படி டிவிஷன் சார்ட்ல வந்து நம்ம இன்ஜினியரிங் அந்த மாரி மத்த ப்ரொஃபஷன பத்தி நீங்க எழுதுங்கோ அப்படின்னு எழுதியிருந்தார். ஸோ அதனால அவர பத்தி அந்த பத்தின சப்ஜெக்ட்ட பத்தி எடுக்கலான்னு இருக்கேன். இது வந்து ஹுசைன் நெனைக்கிறேன் அநேகமா ஞாபகம் இல்ல. அவருடைய ரிக்வெஸ்ட்காக தான் இந்த வீடியோ. சப்போஸ் உங்களுக்கு நான் திருப்பியும் ஆரம்பிக்கலாம்னு நெனச்சுட்டு இருக்கேன். எல்லாருக்கும் உங்களுடைய கேள்விகளுக்கு ஏதாவது பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா, கேள்வி வேணும்னா, நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் உங்களுக்கு அதுக்கு வீடியோ மூலமாக இது மூலமா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். பொறுமையா என்னோட சேனல் பார்த்ததுக்கு